ரைட், ஓகே. இப்போ நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, இந்த தோன்றல் வெப்ப உள்ளுறை தொடர்பான தரவுகள் அடிப்படையில நாங்க எப்படி ஒரு கணக்கு செய்யறதுன்னு தான். அப்ப இங்கே நாங்க இன்னைக்கு 2வது கணக்கு பார்க்க போறோம், தோன்றல் வெப்ப உள்ளுறை அடிப்படையில. இப்போ நம்ம கவனிச்சீங்கன்னா, இப்போ ஒரு தோன்றல் இங்க பாருங்க, இதுல தந்திருக்கிறது எல்லாமே தோன்றல் வெப்ப உள்ளுறை தரவுகள். என்ன தரவு தரப்பட்டிருக்கு எங்களுக்கு? தோன்றல். ரைட். ஒரு தோன்றல் வெப்ப உள்ளுறை தரவை தந்தா நம்ம எப்படி ஒரு வெப்ப ரசாயன சக்கரம் அமைக்கிறதுங்கிறது நம்ம முதலாவது விளங்கிக்குவோம். ரைட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்போ கவனிங்க, கேட்கப்பட்ட தாக்கத்தை எழுதுறது. இப்ப என்ன கேட்கப்பட்ட தாக்கம்? எங்களுக்கு மேலுள்ள தாக்கம் தான் கேட்கப்பட்ட தாக்கம். அது பேர் வேறு கலர்ல எழுதுறேன். கவனிங்க, SiH4. ரொம்ப சிம்பிள் இது. HIS4 கேஸ் சக O2 கேஸ், இங்கிட்டு SiO2 சாலிட் சக 2 H2O லிக்விட். இதான் அமைப்பு. சரிதானே? இதான் அமைப்பு. இது எழுதினதுக்கு அப்புறம் அடுத்து என்ன எழுதுறது நமக்கு? இது எழுதினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து எழுதுறது வந்து மாற்றிட்டு வடிவங்கள். ரைட். இந்த கலர் விலங்காட்டி நான் வேற கலர்ல எழுதுறேன். நான் ஒரு ஒயிட் கலர்ல எழுதுறேன் உங்களுக்கு. கவனிங்க, SiH4 கேஸ் சக 2 O2 கேஸ் சகத்துக்கு அங்கிட்டு SiO2 சாலிட் சக 2 H2O லிக்விட். இது முதல் லைன். 2வது லைன் நாங்க எழுதுறது மாற்றீட்டு வடிவங்கள். ரைட். நாங்க மாற்றீட்டு வடிவங்களை கீழே எழுதுவோம். சிலிக்கன் மாற்றீட்டு வடிவம் சிலிக்கன் சாலிட் சக ஹைட்ரஜன் மாற்றீட்டு வடிவம் H2 கேஸ். இப்போ மாற்றீட்டு வடிவம் பத்தி நான் கடைசி கிளாஸ்ல சொல்லி தந்திருக்கேன் கிளியராக. சில நேரம் யூடியூப்ல அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை ரெக்கார்டிங்ஸ் பார்த்துங்க. அடுத்தது O2 கேஸ். அணுக்களை சமப்படுத்த வேண்டாம். ஏன்னா 4 ஹைட்ரஜன், இங்கே 4 ஹைட்ரஜன், எனவே இங்கே 4 ஹைட்ரஜன். மொத்தம் அணுக்கள் ஒரு சிலிக்கான் எல்லாம் போட்டு ஒரு சிலிக்கான். இங்கிட்டு ஆக்சிஜன் 4, அங்கிட்டு ஆக்சிஜன், இங்கே 2, இங்கே 2 4, அப்ப 2 2 4. அப்ப எல்லா அணுக்களும் இது சமம். அப்புறம் நம்ம என்ன செய்யறது? அம்புக்குறிகளை மேல் நோக்கி இடுவதன் மூலம். கவனிங்களே, அம்புக்குறிகளை மேல் நோக்கி இடுவதன் மூலம், எங்க மாற்றீட்டு வடிவங்கள்ல இருந்து அம்புக்குறிகளை மேல் நோக்கி இடுவதன் மூலம் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சக்கரத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். சரியாலே, அம்புக்குறிகளை நாங்க மேல் நோக்கி இடுவதன் மூலம் சக்கரத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன செய்யறது? நம்ம சக்கரத்தை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் இதுல தனிப்படியையும் சக்கரப்படியையும் இன்னும் காணணும். தனிப்படியையும் சக்கரப்படியும் நம்ம இன்னும் காண போறோம். ரைட். கொஞ்சம் கவனிங்க. இப்ப தனிப்படியும் சக்கரப்படியும் நம்ம இன்னும் காணக்குள்ள, ரைட், அழகான விஷயம் ஒன்று இருக்குது. பண்ணீங்க இருக்காரு, இவர் சக்கரப்படி. இவர் எங்களுக்கு சக்கரப்படி. அப்ப இந்த அமைப்பு டெல்டா H1 எடுப்போம், H1 தீட்டா. இந்த அமைப்பு டெல்டா H2 தீட்டா எடுப்போம். இந்த அமைப்பு டெல்டா H3 தீட்டா. இப்ப எஸ்வோட விதிவை நம்ம கொண்டு வருவது, எஸ்வின் விதிப்படி. எஸ்வின் விதிப்படி இந்த கேள்வியை கூட உங்களுக்கு தெரியும். இந்த டெல்டா H2 டெல்டா H1 கூட்டி டெல்டா H2 தீட்டா சக டெல்டா H1 தீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா H3 தீட்டான்னு வரும். அடுத்த டெல்டா H3 தீட்டான்னு எங்களுக்கு வரும். ரைட். எங்களுக்கு கொஞ்சம் கவனிங்க. இப்ப எங்களுக்கு வேணும் H1 தீட்டா. நான் இது வேணும் ரியாக்ஷன் தானே எழுதுவேன், அந்த மாதிரி எழுதுனேன் ரியாக்ஷன். அப்ப இது ரியாக்ஷன் தீட்டா, தாக்க வெப்ப உள்ளுறை மாற்றம். அதுதான் இப்ப கேள்வி. அது வேணும்னா இந்த H2 இங்கே போய் கழிப்படும். அதுதானே H2 அங்க போய் கழிப்படும். அப்ப கொஞ்சம் கவனிங்க. மொத்த அமைப்பும் போர்டில் விளங்குது உங்களுக்கு. நிறைய என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லு. இப்ப டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் சமன் டெல்டா H3 தீட்டா மைனஸ் டெல்டா H1 தீட்டா. இது விளங்குச்சுதான். அதை கழிக்கணுங்கிறதுக்காக தான் நமக்குரிய நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். என்ன கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, இந்த டெல்டா H3 ல இருந்து H1 கழிக்கக்குள்ள டெல்டா H3 யாரை இன்க்ளூட் பண்றாரு? இங்க பாருங்க,
சக்கரத்துல டெல்டா H3 என்ன இன்க்ளூட் பண்றாரு எங்களுக்கு? Right? இங்க பாருங்க, H3 இன்க்ளூட் பண்ணது என்ன எங்களுக்கு? Right. மாற்றேற்று வடிவத்துல இருந்து எது தோன்றது? SiO2 தோன்றதையும் மாற்றேற்று வடிவங்கள்ல இருந்து நீர் தோன்றதையும். இந்த H3 என்னத்தை இன்க்ளூட் பண்ணுதுன்னு இப்ப நம்ம எழுத போறதுல கவனிங்க. இந்த H3ல ரெண்டு விஷயங்கள் எங்களுக்கு சொல்லப்படுது. ஒன்னாவது என்னது? SiO2 தோன்றல். அதே மாதிரி வேற என்ன? நீரிட தோன்றல். நீரிட தோன்றல் எத்தனை? ரெண்டு தர நீர் தோன்றார், ரெண்டு மூல் நீர் தோன்றார். விளங்குச்சா? அப்ப இதே மாதிரி H2ல என்ன சொல்லப்படுது? மாற்றேற்று வடிவங்கள்ல இருந்து SiH4 தோன்றலையும். இதுல என்னென்ன சொல்லப்படுது எங்களுக்கு? SiH4 தோன்றலையும் மாற்றேற்று வடிவத்துல இருந்து, அதே மாதிரி ரெண்டு ஆக்சிஜன் தோன்றலையும். ஆனா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த ஆக்சிஜன் தோன்றல் வெப்பொழுரை தாக்கம் 0. ஏன்னா ஆக்சிஜன் ஒரு மாற்றேற்று வடிவம். சொன்னது கிளியரா? அப்ப இது ஒரு விஷயம். அப்ப இதுகளை நம்ம என்ன செய்ய போறோம்? எழுதுறோம். இடத்துல எழுதுனா சரி. பாருங்க, இந்த அமைப்புல இதான கேள்வியோட இருந்த மாற்றங்கள் எங்களுக்கு இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம எழுத போறது எதை பத்தி? இந்த H2ல இருந்து H3, சாரி H3ல இருந்து H2 கழிக்கிறது. சரியா? நல்லா பாத்துங்க. அதை நான் கொஞ்சம் கிட்ட பெருசாகி எழுது. இப்ப H3H1 டெல்டா H ரியாக்ஷன். இது கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல என்ன செய்யணும்? நீங்க நினைக்க வேண்டியது இது. அப்ப கண்டிப்பா எக்ஸாம்ல இதை எழுதி பார்த்தா தான் நீங்க கேள்வியில உள்ள பிழைகளை விளங்குவீங்க. சரிதானே? அப்படிங்கிற டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் சமன் என்னத்துக்கு சமன்னா இந்த H3ல இருந்து H1 தானே. இப்ப H3R எழுதியிருக்கோம். H3R எழுதிருக்கிறது பாருங்க. SiO2 நீரடையும் தோன்றல் வெப்பொழுடைய கூட்டுத்தொகை. அப்ப இதை எழுதுறேன் பாருங்க. டெல்டா H ரியாக்ஷன். சரியா? கொஞ்சம் இந்த டச் பண்ண வேணாம் இது எதையும். உங்களுக்கு எந்தையுமே இப்ப செக்யூரிட்டி பண்ணாம தான் கிளாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஃப்ரீ கிளாஸ்னால. அதை கொஞ்சம் கவனிங்க. அப்ப H3 மைனஸ் H1 தானே எங்களுக்கு. H3ல இருக்கிறது வந்து SiO2 நீர் வேணும். இங்க பாத்துங்க. அப்ப SiO2 எங்களுக்கு கிலோ ஜூல் மூல் மைனஸ் தந்திருக்காங்க. அதை எழுதிருப்பீங்க 910. சரியா? நம்ம அதை எழுதிட்டு வரோம் குறியீடுகள். டெல்டா H தீட்டா ஃபார்மேஷன் ஆஃப் யாரோட? SiO2 சக டெல்டா H தீட்டா ஃபார்மேஷன் ஆஃப் யாரோட எங்களுக்கு? H2O. ஆனா ஒண்ணு விளங்கிங்க, இங்க H2O எத்தனை தடவை இருக்காரு? 2 தடவை இருக்காரு. சரியா? சக்கரத்துல H2 எத்தனை தடவை இருக்காரு எங்களுக்கு? 2 தடவை H2 எங்களுக்கு இந்த சக்கரத்துல இருக்காரு. அதை விளங்கி 2 தர H2. ஏன்னா சக்கரத்துல H2 பீசமான குணகம் எத்தனை இப்ப எங்களுக்கு? சக்கரத்துல பீசமான குணகம் H2 2. இந்த இருக்கு, இந்த 2. அந்த 2 தான் நாங்க எழுதி இருக்காது. இது கிளியர் தானே? இது ஒரு விஷயம். ரைட்? அப்ப இதுல இருந்து கழிப்படணும். யார் கழிப்பட போறா இப்ப? மத்த சைடு யாரு? H1 கழிப்பட போறா. H1ல யார் இருக்காரு? டெல்டா H தீட்டா ஃபார்மேஷன் ஆஃப் யாருடைய எங்களுக்கு? SiH4யும் அதோட கூட்டுவீங்க யாரு? டெல்டா H தீட்டா ஃபார்மேஷன் ஆஃப் வாட்? சாரி ஆக்சிஜன். உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் இந்த பெருமானம் 0. இந்த பெருமானம் என்னது? 0. சொன்னது கிளியரா? அப்ப என்ன செய்றீங்கன்னா, நான் ஒரு 2 நிமிஷம் தாரேன். இது கொஞ்சம் எடுக்கிறேன் இப்ப இந்த பக்கத்து. இந்த சக்கரத்தை எழுதுங்க. இந்த சக்கரத்தை எழுதிருங்க. சக்கரத்தை எழுதி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கீழே எழுதின சாப்டர் காட்டு. இப்ப சக்கரத்தை எழுதுங்க. சக்கரத்தை எழுதிடு. எழுதி எடுத்துட்டா பாருங்க, தம்ஸ் அப் பட்டன் ஒன்று இருக்கு, இல்லாட்டி ரைஸ் ஹேண்ட் ஒன்று இருக்கு. அந்த ரைஸ் ஹேண்டை கிளிக் பண்ணி வைங்க. நான் அடுத்தடுத்த விஷயத்தை விளங்கப்படுத்த போறேன்.
எழுதி முடிச்சுட்டா ரைஸ் ஹேண்ட் ஒன் போட்டு வைங்க, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த சாப்டருக்கு போகலாம். ரைட், ஒரு ஆள் 2 பேர் எழுதியாச்சு. ஓகே, 3-4 பேர் எழுதி முடிச்சிட்டீங்க. 5 பேர் எழுதிருக்கீங்க. பிசிக்கல் கிளாஸ் வரவங்க சில நேரம் இந்த கேள்வியை செஞ்சிருப்பீங்கன்னா அதில் ஒரு ஆர்டர்ல தானே போகுது, அப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கீங்க பாருங்க. இப்போ நம்ம கடைசி கிளாஸ் இதில் செஞ்சது என்னன்னா, ரைட், இந்த அமைப்புல தோன்றல் தாக்கங்கள் எழுதக்குள்ள எப்படி ஒரு வெப்பரசாயன சக்கரத்தை உருவாக்கணும்னு தான். நல்ல விளங்கிங்க. இது ஒரு கணக்கு எழுதி போட்டு இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு ஒரு கணக்கு எழுதியிருக்கோம். தோன்றல் வெப்ப உலுறை மாற்றங்களை தந்து அது தொடர்பா தாக்க வெப்ப உலுறை கேள்வின்னு கேட்டாங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு தான். கேட்கப்பட்ட தாக்கத்தை மேல எழுதுங்க. பௌதிக நிலையோட ஒரு விஷயம், அந்த தாக்கம் சமப்படுத்தி இல்லையா இருக்கான்னு பாத்துக்கணும். 2வது விஷயம் என்னன்னா, கீழே நம்ம மாற்றேற்ற வடிவங்களை எழுதுறது. மாற்றேற்ற வடிவங்களை எழுதிட்டு இப்ப சக்கரத்தை உருவாக்கணும் தானே. 2 லைன் ஓகே, 2 லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சக்கரத்தை உருவாக்க மாற்றேற்ற வடிவங்கள்ல இருந்து மேல் நோக்கி அம்புக்குறியை போட்டு சக்கரத்தை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது தனிப்படியையும் சக்கரப்படியும் இனம் காணணும். எஸ்ஸின் விதி அடிப்படையில கேட்கப்பட்ட பெருமானத்துக்குரிய விடைய நாங்க என்ன செய்யணும், கணித முறையில தீர்த்தி எடுக்கணும். சொன்னது கிளியரா? இதான் விஷயம். அப்ப இதை கொஞ்சம் கவனிங்க. இப்ப அந்த டெல்டா ஹெச் தீட்டா ரியாக்ஷன் சமன் H3 தீட்டா மைனஸ் H1 எழுதியிருக்கேனே, அதைத்தான் நான் இங்க எழுதியிருக்கேன். பாருங்க, பெருசா வைக்கணும். அதாவது என்னது, டெல்டா ஹெச் தீட்டா ரியாக்ஷன் சமன் என்னது, டெல்டா ஹெச் தீட்டா யார் எங்களுக்கு 3 மைனஸ் டெல்டா ஹெச் தீட்டா 1. சரியா இல்லையா? அதுதானே இப்ப நாங்க எழுதியிருக்கோம். ரைட், என்ன சரிங்கண்ணா, இது எழுதிருங்க பாப்போம். எழுதி எடுத்து பெருமானத்தை கண்டுபிடிங்க. எழுதி எடுத்து பெருமானத்தை கண்டுபிடிங்க. இப்ப நம்ம இதுக்கு பெருமானத்தை பிரதிடுவானா, அதுக்கு பெருமானங்களை பிரதிட்டா எஸ்ஐ விட்டுச்சுன்னு மைனஸ் இது இதுக்கு இப்ப இந்த ஸ்டெப்புக்கு எக்ஸாம்ல மார்க்ஸ் இருக்கு. இப்ப நான் எழுதுறதுக்கு இதுக்கு மார்க்ஸ் இல்ல, ஆனா இதைத்தான் நீங்க யோசிக்கணும். இதுல ஏதாச்சும் கீழே வந்துச்சுன்னா இந்த பிரதிடல்லையும் கணக்கு செய்யற இறுதி மெத்தட்லயும் வர அந்த சுருக்கள்லையும் கீழே வந்துடும். இப்போ -910 கிலோ ஜூல் மூல் -1 சக -286 தானே, -286 கிலோ ஜூல் மூல் -1. கவனிங்க, தர 2. ஏன் இங்க சக்கரத்துல 2 மூல் நீர் உருவாகி இருக்காரு, இதுல இருந்து கழிக்கணும். HFSHFோட அது ஒரு அகவெப்ப தாக்கம் பிளஸ் 35 கிலோ ஜூல் மூல் -1. சரியா இல்லையா? இதான் விஷயம். மற்றது 0, அது காட்ட தேவையில்ல. இந்த வீடியோ சுருக்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்ப புது கேள்வி எழுதுவோம். நம்ம இதை எழுதி எடுத்து சுருக்கிங்கன்னா ஆன்சர் நான் சொல்றேன். வேணா ஆன்சர் எங்கன்னா 1517 தான் இருக்கு மைனஸ்ல. எனக்கு நான் ஆன்சர் எழுதல, நீங்க சுருக்கி ஆன்சர் எடுத்துக்கலாம். சரி, இப்ப கொஸ்டின் நம்பர் சரியா போட்டுக்கிட்டு போங்க.
இல்லைன்னா நான் கொஸ்டின் நம்பர் மிஸ் பண்ணலாம் நிறைய கேள்விகள் சாரனால. ரைட், அதனால கொஸ்டின் நம்பர் சரியா எழுதிட்டு போங்க. நான் நினைக்கிறது 3வது கேள்வின்னு நினைக்கிறேன். சரியா ஒரு ஓர்டரா கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 எழுதிட்டு போனீங்கன்னா இந்த எனர்ஜெட்டிக்ஸ் பாடம் முடியிற வரைக்குமே உங்களுக்கு தெரியும் எத்தனை கொஸ்டின் நம்ம சரியா எழுதி இந்த தியரியை விளங்கியிருக்கோம்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்ல வித்தியாசம் என்ன, இல்லாட்டி ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 2, 3 இருக்கா, இந்த மாதிரி மாற்றங்கள் என்னங்கிறத நீங்க ஒரு தொடரா விளங்கிறதுக்கு இந்த கொஸ்டின் நம்பர் போடுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட், இப்ப பிசிக்கல் கிளாஸ் வந்தவங்களும் பண்டாரவளையில இப்ப என்கிட்ட எனர்ஜெட்டிக்ஸ் பாடம் படிச்சவங்களும் சரி, இப்ப இந்த கேள்வி எழுதுங்க. இது ஒரு புது கேள்வி ஒண்ணு, நான் சொல்ற மாதிரி எழுது. LiOH solid, LiOH solid, CO2 gas, CO2 gas, Li2CO3 solid, Li2CO3 solid, H2O gas, H2O gas. Right. எனும் சேர்வைகளின் நியம தோன்றல் வெப்புளுரை மாற்றங்கள் முறையே கிலோஜூல் மூல் மைனஸ் 1ல், இங்க பாருங்க கே சிம்பிள் எழுதணும், ஜே பெருசில் எழுதணும், மூல் மைனஸ் 1 எழுதணும். கிலோஜூல் மூல் மைனஸ் 1ல் முறையே -487, -394, -1215, -286, -286. தொடர்ந்து எழுதுங்க. எனும் வெப்பரசாயன தரவுகளை பயன்படுத்தி பின்வரும் தாக்கத்தின் நியம வெப்ப உள்ளுறை மாற்றத்தை கணிக்குக. பின்வரும் தாக்கத்தின் நியம வெப்ப உள்ளுறை தாக்கத்தை கணிக்குக. இந்த தாக்கத்தை ரெட் கலர்ல நடுவுல தள்ளி எழுதுங்க. சரியா, நான் சொல்ற மாதிரி 2 LiOH solid சக CO2 கேஸ், இல்லாட்டி ரியாக்ஷன் எழுதி தர காட்டி இருங்க. CO2 கேஸ் Li2CO3 கேஸ், Li2CO3 solid சக H2O liquid. இதான் ரியாக்ஷன். அப்ப இந்த ரியாக்ஷனுக்குரிய வெப்ப உள்ளுறை மாற்றத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ் தரேன், செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் மெத்தட் செஞ்சு காட்டு. எனக்கு அந்த நிரோசன் சட்டுன்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கு, அதுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. இன்னொன்னு ஒன்று இருக்கு, அதுல மெசேஜ் நிரோசன் சட்டுன்னு இருக்கிறதுக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா எனக்கு பார்க்கலும். இப்போ ஆடியோ ஓகேயா இருந்தா எனக்கு ஓகேன்னு சொல்லி எனக்கு இந்த சட்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதுக்கு எனக்கு மெசேஜ் போடுங்களேன். இப்போ ஆடியோ சவுண்ட் ஓகேயா இருந்தா ஓகேன்னு மெசேஜ் போடுங்க.
ரைட். இப்போ நம்ம கேள்வி செய்வோமா? பெருமானங்கள் அடிப்படையில முதலாவது கவனிங்க, இந்த வெப்பரசாயன சக்கரம் உருவாக்குறது இப்ப முதலாவது மெத்தட் எங்கட வெப்பரசாயன சக்கரம் உருவாக்குள்ள உங்களுக்கு தெரியும், தோன்றல் தரவுகளா தரப்பட்டிருந்தா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், கீழே 2வது லைன்ல சரியா நம்ம என்ன எழுதணும், மாற்றீட்டு வடிவங்கள். ஃபர்ஸ்ட் லைன்ல நாங்க கேட்கப்பட்ட தாக்கம், அப்ப இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப 2வது லைன்ல நான் என்ன எழுதுறேன்னா மாற்றீட்டு வடிவங்களை எழுதுறேன். யார் யார் மாற்றீட்டு வடிவம்? இங்க லித்தியம் சாலிட்ங்கிறது ஒரு மாற்றீட்டு வடிவம். அதே மாதிரி இங்க ஆக்சிஜன் வந்து O2 கேஸ்ங்கிறது ஒரு மாற்றீட்டு வடிவம். அதே மாதிரி கார்பன் இருக்காரு, இங்க கார்பன் சாலிட் நாங்க எழுதணும் காரியம் அல்லது கிராஃபைட் தானே இது. காரியம்ங்கிறது ஒரு மாற்றீட்டு வடிவம். வேற யாரும் இருக்காங்களா? இல்ல. லித்தியம் சரி, ஹைட்ரஜன் இருக்காரு, நான் எழுதுறேன் பேலன்ஸ் பண்ணி. ஹைட்ரஜன் ஒரு மாற்றீட்டு வடிவம், ஹைட்ரஜன் கேஸ். இப்ப அடுத்து என்ன செய்யணும்? இப்படி வைக்கலாமா? ஏலவே இயலாது. அணுக்களை சமப்படுத்தணும். சமப்படுத்தினா மேலுள்ள ரியாக்ஷன் சமப்படுத்தி தான் வந்திருக்காங்க. அப்ப இங்க 2 லித்தியம் எழுதுறதை நிப்பாட்டிட்டு கவனிங்க எல்லாருமே. ரைட், இங்க 2 லித்தியம். அடுத்தது எங்களுக்கு இருக்காருன்னா கார்பன் 1, இங்கனையும் கார்பன் 1 இருக்காரு. சரியா? அங்க ஹைட்ரஜன் 2 இருக்காரு. எனவே இங்கனே 2 ஹைட்ரஜன். ஆக்சிஜன் 2 2 4, அங்க 3 1 4. எனவே இங்க 2 போட்டா சரி. வேற எதுவும் சமப்படுதல் பார்க்கணும் எதுவுமே இல்லை. இப்ப அடுத்து என்ன செய்யணும்? நாங்க அம்புக்குறிகளை இடுவதன் மூலம் ரைட் சமநிலையில இந்த வெப்பரசாயன சக்கரத்தை உருவாக்கணும். அதாவது இதானே மெயின் அம்புக்குறி, தாக்கத்தின் அம்புக்குறி. அப்ப ஒண்ணு மேல் நோக்கி அம்புக்குறிய பயன்படுத்தி நம்ம என்ன செய்வோம், நம்ம இந்த ரியாக்ஷனை செய்யலாம். இப்ப அடுத்தது சக்கரப்படியையும் தனிப்படியையும் நான் காணணும். எது சக்கரப்படி? இத பாருங்க, இது சக்கரப்படி. சரியா இல்லையா? இது சக்கரப்படி. அப்ப மத்ததெல்லாம் தனிப்படி. ரைட், இது தனிப்படி. அப்ப இங்க நாங்க எழுதுவோம். இங்க பாருங்க, இவரு டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் இதைத்தான் கேட்டிருக்காங்க எங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி. ரைட், மற்றபடி இவரு நான் எடுக்கிறேன் டெல்டா H1 தீட்டான்னு எடுக்கிறேன் மொத்தமா. இவரை டெல்டா H2 தீட்டான்னு எடுக்கிறேன். இப்ப நாங்க 3வது கணக்குல நிக்கிறோம். இந்த 3வது கணக்கு கூட நான் ரொம்ப அழகா மெதுவா தான் விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ரைட், இன்னொருக்காவும் சொல்றேன், ஒரு வெப்பரசாயன சக்கரம் உருவாக்குற மெத்தட் எப்படி. இப்ப இதுக்கு நம்ம நோட் செட் ஒண்ணு வேணா இந்த கணக்குல எழுதுவோம். ரைட், வெப்பரசாயன சக்கரம் உருவாக்குறது எதன் அடிப்படையில வெப்பரசாயன சக்கரம் உருவாக்குறது? தோன்றல் தரவுகள். அப்ப நம்ம வெரி ஃபர்ஸ்ட் ஹெடிங்ல தான் நாங்க நிக்கிறோம், தோன்றல் தரவுகள்ல தான் நிக்கிறோம். அப்ப நீங்க ஒரு எனர்ஜெட்டிக் கேள்வி வரக்குள்ள நீங்க பார்க்கணும், ரைட், தோன்றல் தரவு தந்திருக்காங்களான்னு, அதுதான் தந்திருக்காங்களான்னு, அதன் மூலமா தான் கேள்வி வினவப்படுதான்னு. ரைட், அப்ப அதை பாத்துங்க. யாவுமே தோன்றல் தரவா இருந்தா வெப்பரசாயன சக்கரத்தை கட்டி எழுப்பக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? முதலாவது கேட்கப்பட்ட தாக்கத்தை எழுதுவீங்க. 2வது லைன்ல என்ன எழுதுவீங்க? மாற்றீட்டு வடிவங்கள் எழுதுவீங்க. மேல் நோக்கி அம்புக்குறியை இடுவதன் மூலம் சக்கரத்தை பூரணப்படுத்துவீங்க. அப்புறம் தனிப்படியையும் சக்கரப்படியும் அடையாளப்படுத்தி எசின் விதியை கொண்டு வந்து தேவையான கணித்தலை செய்வீங்க. ரைட், அப்ப நம்ம அதை எழுதுவோம். சரியா? இந்த கணக்கு எழுதி முடிச்சுட்டு நம்ம அதை பார்ப்போம். ரைட், அப்ப இங்க எசுவின் விதிப்படி நான் என்ன எழுத போறேன்? எசுவின் விதிப்படி கவனிங்க. எசுவின் விதிப்படி பண்ணீங்க. எசுவின் விதிப்படி நம்ம எடுத்தோம்னா இதுல ரைட், இங்க நல்லா பாருங்க, இதை எழுத போறேன் இன்னொருக்கா. டெல்டா H1 தீட்டா எல்லாமே நியமத்தில் இருந்ததுனால தீட்டா சக டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் சமன் டெல்டா H2 தீட்டா. அப்ப இதுல உங்களுக்கு புதிய தீர்வு அன்னைக்கு மாதிரி நான் இதுல கொஞ்சம் புதிய தீர்வுன்னு தர போறேன். கவனிங்க, இப்ப இது தானே இப்ப ரியாக்ஷனை தானே எங்களை கேட்கறாங்க. இப்ப ரியாக்ஷனை கேட்டா எப்படி எழுதுறது? நம்ம இந்த H1 கொண்டு போய் இங்க கழிக்கணும். அப்ப கொஞ்சம் நாங்க மேல போவோம். அப்ப டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் சமன் டெல்டா H தீட்டா 2 மைனஸ் டெல்டா
H1 தீட்டா. சரிதானே? இப்போ நான் அடுத்த விஷயம் கேட்கிறேன். இந்த டெல்டா H1லையும் டெல்டா H2லையும் என்ன காணப்படுதுன்னு சொல்லி இங்க பாருங்க. இதுதான் நீங்க எக்ஸாம் எழுத வேண்டியது. டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் சமன் டெல்டா H2ல யார் யார் இருக்கா? நீங்கண்ணே இந்த இடத்துல ரைட். அப்ப நான் கொஞ்சம் கீழே எடுக்கிறேன் பாருங்க. இந்த H2 மொத்தமா அடக்குறது யாருன்னா ஒரு லித்தியம் கார்பனேட் உருவாக்கத்தையும் ஒரு மூல் நீர் உருவாக்கத்தையும் திரவ நீர் உருவாக்கத்தையும். சரியா? அப்ப இங்க யார் யார் வருவாரு? எங்களுக்கு கூட்டுப்படுவாரு formation of lithium carbonate சக formation of water. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா திரவ நீர். ரைட். உங்களுக்கு என்ன வரும்? எங்களுக்கு டெல்டா H2 தீட்டா வரும். இதுல இருந்து கழிப்பீங்க. இங்க காட்டியிருக்காங்க டெல்டா H1 தீட்டா. டெல்டா H1 தீட்டால யார் இருக்காரு? இந்த மொத்த அம்புக்குறியும் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணும் தாக்கியில உள்ளதுக்கு. அப்ப LiOH சாலிட் உருவாக்கம் பாருங்க. டெல்டா H தீட்டா formation LiOH சக கார்பன் டை ஆக்சைடு. டெல்டா H தீட்டா formation கார்பன் டை ஆக்சைடு. இது ரெண்டையும் கூட்டணும். ஆனா இந்த சின்ன ஒரு விஷயம் இருக்கு. இங்கன இந்த LiOH இருக்காரு தெரியுமா? LiOH 2 தடவை இருக்காரு. எனவே இந்த பெருமானம் மட்டும் 2ஆல பெருக்கப்படும். நீங்க ஹைலைட் பண்ணி அதை போட்டு வச்சுக்கணும். கிளியரா இல்லையா? இப்ப இதை எழுதிடுங்க. இதை எழுதிடு. விடை சுருக்கி தான் எடுக்கணும். இந்த பெருமானத்தை போட்டு சுருக்கி எடுத்தா இப்ப நான் உங்களுக்கு பெருமானத்தை பிரதிட்டு தாரேன். கவனிங்க. என்ன பிரதிடுறேன்? இதை எழுதுங்க, நான் பிரதிடுறேன். Li2CO3க்கு தானே தந்திருக்காங்க. அப்ப நான் சமன் பண்ணி எழுதுறேன். மைனஸ் 1215 1215 என்ன 1215 இது மைனஸ்ல இருக்கு. ரைட். இதோட கூட்டுவீங்க யாரு? எங்களுக்கு H2 அது மைனஸ் 286. அப்ப மொத்தமா மைனஸ்ல ஒரு விட ஒன்று வரும் உங்களுக்கு. மைனஸ் 1215 மைனஸ் 286 கூட்டு ஒரு விட ஒன்று வரும். அங்கிட்டு இருக்காரு LiOH 2 தடவை. LiOHனா மைனஸ் 487. அப்ப 2 தர மைனஸ் 487 கூட்டுவீங்க. எங்களுக்கு இருக்கிறது CO2 மைனஸ் 394 மைனஸ் 394. ரைட். இந்த பெருமானத்தை மொத்தமா கூட்டணும். அப்ப இந்த ரெண்டையும் பெருமானத்தை கூட்டி ஒரு விடை எடுங்க. இதை 2ஆல பெருக்கி அதோட இதை கூட்டி மைனஸ் இன்னொரு விடை எடுங்க. இந்த 2 மைனஸ்ல வர விடையும் மைனஸால சுருக்குங்க. அப்போ உங்களுக்கு விடை வரும். ஓகே. பட் விடை உங்களுக்கு வந்த விடையை டைப் பண்ணி போடுங்க. அந்த சேட்ல எனக்கு டைப் பண்ணி போடுங்க. இந்த நிரோஷன் செட்னு ஒன்று இருக்கு, எதுலாச்சும் ஒன்று டைப் பண்ணி போடுங்க. மற்றவங்களோட ஆன்சர் சொல்ல அது ஒருங்கிணைதான்னு பார்ப்போம். எனக்கு மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிங்க பாப்போம். சிரோஸ்டிகா ஐ திங்க்.
ரைட், ஒரு ஆளோட விட வந்திருக்கு -1501. -134. இதுதான் பெருமானம். இதை சுருக்கி எடுக்கணும்னா இன்னொரு இங்க வருது ஒரு இடத்துல, இந்த பக்கத்து -1386 வருது. சரியா? மைனஸ் இந்த பக்கத்து வருது. இது ரெண்டை கூட்டினா 1215 ஆக 286 -1501. அப்போ மைனஸ்ல தான் உங்களுக்கு ஆன்சர் ஒன்று வரணும். ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா போகும். 1501 இருந்து கழிப்பீங்க. யார் எங்களுக்கு 1386 -115ங்கிற ஆன்சர் வருது. -115 கிலோ ஜூல் மூல் மைனஸ். இது சரியா இருந்தா எனக்கு சொல்லுங்க பாப்பா ஆன்சர். வேற வேற ஆன்சர் போடுறீங்களே. பாருங்க, இதை இன்னொரு நான் இதுல எழுதுறேன் கீழே கவனிங்க. இந்த பெருமானம் தானே. இந்த பெருமானத்தை கவனிங்க. லித்தியம் கார்பனேட் தானே தந்திருக்காங்க. இப்ப லித்தியம் கார்பனேட் எங்களுக்கு தோன்றல் வெப்புள்ள எவ்வளவு? லித்தியம் கார்பன் ஒரு ஆள் தானே இருக்காரு. லித்தியம் கார்பனேட் ஒரு ஆள் தோன்றல் வெப்புள்ள வந்து எங்களுக்கு -1215 கிலோ ஜூல் மூல் -1. இதோட யாரு நீரிட தோன்றல் எவ்வளவு? -286 தந்தேன். -286 எங்களுக்கு கிலோ ஜூல் மூல் -1. இதோட கழிப்பீங்க யாரு எல்லை வச்சு, அது 487 தானே தந்தேன். அப்ப 2 தர -487 கிலோ ஜூல் மூல் -1. சரியா? சக மைனஸ் எங்களுக்கு இருக்கு கார்பன் டை ஆக்சைடுனா 394. இந்த பெருமானத்தை நீங்க சுருக்கி எடுத்தா உங்களுக்கான ஆன்சர் கிலோ ஜூல் மூல் -1ல வரும். இங்க பாருங்க, சோம்பேறித்தனம் படக்கூடாது. இந்த ஸ்டெப்பை ஸ்டார் மார்க் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இருக்கு. ஒண்ணு இது அல்லது இதுல ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்புக்கு, இந்த இருக்கு இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இருக்கு. இங்க எழுதுங்க, எக்ஸாமில் நினைக்க வேண்டியது. அதை எழுதிக்கணும். ஏன்னா இதுல பிற விட்டா அவ்வளவும் போச்சு, ஆன்சர் எல்லாம் மாறும். எக்ஸாமில் நினைக்க வேண்டியது. -115 தானே ஆன்சர்.
ரைட். இப்ப அடுத்ததுக்கு போனோம். இப்ப அடுத்த கேள்வி, அடுத்த ரைட் வர அடுத்த கேள்வி வரும்போது இதுல ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்திட்டு வரேன், கொஞ்சம் கவனி. இது இருக்கட்டும், இந்த பகுதியை கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு வரேன். இங்கன நம்ம கண்டுபிடிக்கிறது டெல்டா H ரியாக்ஷன், சரிதானே? இந்த லித்தியம் கார்பனேட்டும் நீரும் எங்க இருக்குதுன்னு பாருங்க. லித்தியம் கார்பனேட்டும் நீரும் இருக்குது எங்களுக்கு வந்து, சரியா? லித்தியம் கார்பனேட்டும் நீரும் இருக்குது எங்களுக்கு விளைவுல. ரியாக்ஷன் என்ன இருக்கா? லித்தியம் கார்பனேட்டும் நீரும் இருக்குது, இங்க பாருங்க இது ரெண்டும் இருக்குது எங்க போடையும் பார்த்துக்கணும் விளைவுல. லித்தியம் ஹைட்ரோக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு எங்க இருக்கு எங்களுக்கு? தாக்கில. விளைவுல இருந்து தாக்கிய கழிக்கிறீங்க, அதாவது டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் கண்டுபிடிக்க. அப்ப MCQக்கு நம்ம ஷார்ட்டா செய்யலாம், கவனிங்க. டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் ஒன்று கேட்டாங்கன்னா, யாரை கேட்டாங்கன்னா எங்களுக்கு டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் ஒன்று கேட்டாங்கன்னா, டெல்டா H தீட்டா ரியாக்ஷனை கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்னா, ரைட், விளைவுல இருந்து தாக்கிய கழிக்கலாம். இப்படி சும்மா இல்ல, கூட்டுத்தொகை விளைவின் தோன்றல்களின் வெப்ப உள்ளுறை மாற்றம், யாரோட விளைவு. அதை வாசிக்கிற மெத்தட் பாருங்க. பாருங்க, விளைவின் தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றங்களின் அல்லது நியம வெப்ப உள்ளுறை மாற்றங்களின் கூட்டுத்தொகை. விளங்குதா? ரிவர்ஸ்ல வாசிக்கணும். விளைவுகளின் நியம வெப்ப உள்ளுறை மாற்ற, அதாவது யாருடைய நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்தின் கூட்டுத்தொகை. அப்ப விளைவுங்கிறது ஒரு கணியம், இந்த டெல்டா H தீட்டாங்கிறது ஒரு அமைப்பு, இந்த சிக்மாங்கிறது அந்த மொத்த அமைப்பு. விளங்குச்சா இல்ல? அப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்க? விளைவின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்தின் கூட்டுத்தொகை மைனஸ் தாக்கிகளின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றங்களின் கூட்டுத்தொகை. விளங்குச்சா இல்லையா? இதுதான் MCQக்கு செய்யற மெத்தட். இதுக்கு செய்யற மெத்தட் நம்ம இது MCQக்கு செய்யற மெத்தட் தான் இது. கவனிங்க, இது MCQக்கு செய்யற மெத்தட். ரைட். அப்ப இத எழுதி ஹைலைட் பண்ணிக்க பாப்போம். இதை எழுதி ஹைலைட் பண்ணி எடுங்க கிளியரா. ஃபுல்லாவே ஹைலைட் பண்ணி எடுங்க. ரைட். இப்போ MCQ எல்லாத்துக்கும் இது SIக்கு யூஸ் பண்ண எல்லாது MCQக்கான ஷார்ட் அமைப்பு. அப்ப சக்கரத்தை உருவாக்க தேவையில்ல, சக்கரத்தை உருவாக்காம நேரடி சமன்பாடு மூலம் MCQல இதை நீங்க பிரதியிட்டு செய்யலாம். அதாவது தோன்றல் தரவுகள் தந்திருந்தாங்கன்னா. ரைட். இப்ப இன்னொரு கேள்வி எழுதுங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா கேள்வி எழுதும், சரியா? வித்தியாசமான ஒரு கேள்வி ஒண்ணு எழுதும். ரைட். MgCO3 solid, MgCO3 solid, கேள்வி எழுதுங்க நான் சொல்ற மாதிரி. MgCO3 solid மற்றும் ஐதான நீர் HCl aqueous, என்ன எழுதி காட்டுறேன்.
MgCO3 solid சக சகன தாக்கத்துல வாரது அது ஐதான நீர் HCl aqueous. இடையிலான தாக்கத்தில் நியம வெப்ப உளுரை மாற்றம் -90 கிலோ ஜூல் மூல் -1 ஆகும். -90 கிலோ ஜூல் மூல் -1 ஆகும். எழுதுங்க. பின்வரும் சேர்வைகளில் நியம தோன்றல் வெப்ப உளுரை மாற்றங்கள் தரப்பட்டுள்ளன. யார் வெப்ப உளுரை மாற்றம்னா கவனிங்க. இதை எழுதுற மெத்தட் ஒன்று இருக்கு. இப்ப டெல்டா H theta formation of CO2 gas. ஷார்ட்டா எழுதலாம். கவனிங்க, எழுத வேணாம். டெல்டா H theta formation of H2O liquid. அதே மாதிரி டெல்டா H theta formation of MgCl to the formation MgCl2 aqueous. Delta H theta formation of HCl aqueous. இந்த பெருமானங்கள் தரப்பட்டிருக்கு. பெருமானங்கள் எழுதுறேன். இவர் வந்து -394 எல்லாமே கிலோ ஜூல் மூல் -1. ஒரு -286 கிலோ ஜூல் மூல் -1. சரியா? இது -800 கிலோ ஜூல் மூல் -1. இவர் -167 கிலோ ஜூல் மூல் -1. எழுதுங்க பார்ப்போம். பின்வரும் சேர்வைகளின் நியம தோன்றல் வெப்ப உளுரை மாற்றங்கள் தரப்பட்டுள்ளன. ரைட். அடுத்தது எழுதுங்க. மெக்னீசியம் கார்பனேட் எழுத வேணா. இது ரெட் கலர் எழுத வேண்டிய தாக்கம். மெக்னீசியம் கார்பனேட் சாலிட் சக HCl aqueous. ரைட். கண்டிப்பா 2 HCl aqueous வரணும் தாக்கத்துக்கு அங்கிட்டு. சரியா? MgCl2 aqueous சக CO2 gas
H2O லிக்விட். இதான் தாக்கம். இந்த தாக்கத்தை எழுதுங்க ரெட் கலர்ல நான் கேள்வியை தரத்துக்கு. நமக்கு என்ன கேள்வி திரும்ப சொல்றேன். நான் கேள்வியை சொல்ற மாதிரி எழுதுங்களேன். மாத்திருந்தா மாத்திக்கங்க. என்னன்னா, பின்வரும் சேர்வைகளின் நியம தோன்றல் வெப்பவுளுரை மாற்றங்கள் தரப்பட்டுள்ளன. கேள்வி அப்படி ஆரம்பிங்க, பழையசா இருக்கும். பின்வரும் சேர்வைகளின் நியம தோன்றல் வெப்பவுளுரை மாற்றங்கள் தரப்பட்டுள்ளன. இதே எழுதியாச்சு. ரைட். அதுக்கு மேல அது கீழே இந்த தாக்கம் ஒன்று தானே, அந்த தாக்கத்தோட ஹெல்ப் தான் இது. தாக்கத்தை எழுதி தந்திருக்கேன் இப்ப இன்னொருக்கு தெரியாதனால உங்களுக்கு. ரைட். அங்கன்னு ஒரு தரவு தந்தேன் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல, அல்லது இப்ப நீங்க அதை கடைசி எழுதான பரவாயில்ல. MgCO3 solid மற்றும் ஐதான நீர் HCl இடையிலான தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றம் -90 கிலோஜூல் மூல் -1. -90 கிலோஜூல் மூல் -1. இப்படி MgCO3 solid தகர் 2 HCl நீங்க தந்துட்டு இருந்தானே, ஐதான HCl ஏகோசென்ட்ரோட்டேட்கான தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றம் -90 கிலோஜூல் மூல் -1. சரியா? இந்த தாக்கத்தை இப்ப லாஸ்டா எழுதிருப்பீங்க. எனும் தாக்கத்தினை உதவியாக கொண்டு MgCO3 solid நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை கணிக்குக. MgCO3 solid நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை கணிக்குக. செய்யுங்க பாப்பது. ஒரு 2 நிமிஷம் தாரேன். செஞ்சுட்டா எனக்கு வீடியோ டைப் பண்ணி போடுங்க. ஆயிரத்தி 50 ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. இந்த கணக்கு சுருக்கல. ரைட். செஞ்சு முடிச்சிட்டவங்க வீடியோ போடுங்க எனக்கு. அப்ப இந்த செஷன் இந்த கிளாஸ்ல நம்ம கவர் பண்ண போறது ஃபுல்லாவே
தோன்றல் வெப்புளுரை மாற்றங்கள் சரியா? அப்ப நம்ம 2 கிளாஸ் தோன்றல் வெப்புளுரை மாற்றங்கள், அப்புறம் இன்னொரு கிளாஸ்ல மாதிரி நாங்க ஒரு இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸ் ஒன்று போட நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ அதுல ஃபுல்லாவே தகன வெப்புளுரை தொடர்பான தியரியை சொல்லி தந்துட்டு அதுக்கு அப்படியே தொடர்பான அவ்வளோ கேள்வியை நாங்க செஞ்சு காட்ட ஒரு 5-6 கேள்விகளுக்கு மேல செஞ்சோம்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ரைட், இப்ப இத உருவாக்குறதுக்குரிய மெத்தடை சொல்லித்தரேன். இப்ப கண்டிப்பா தெரியும் நாங்க யார் யார் இப்ப கீழே எழுதணும். இதுல நம்ம எழுதுறது மாற்றேற்று வடிவங்களை. சரி கவனிங்க, யார் மாற்றேற்று வடிவங்கள் எங்களுக்கு இப்ப இதுல எனக்கு மாற்றேற்று வடிவங்கள் மெக்னீசியம் சாலிட் ஒரு மாற்றேற்று வடிவம். மெக்னீசியம் சாலிட் சக கார்பன் சாலிட் காரியம் ஒரு மாற்றேற்று வடிவம். சரியா? சக H2 கேஸ் ஒரு மாற்றேற்று வடிவம். Cl2 கேஸ் ஒரு மாற்றேற்று வடிவம். ஆக்சிஜன் கேஸ் ஒரு மாற்றேற்று வடிவம். சரிதானே? இதுகள் தான் மாற்றேற்று வடிவங்கள் எங்களுக்கு இதுல. இந்த மாற்றேற்று வடிவங்கள்ல இருந்து மேல் நோக்கி அம்புக்குறிகள் தாக்கி பார்க்கட்டும், இந்த சைடும் அம்புக்குறி ஒன்று போட போறோம். சரிதானே? அம்புக்குறி போட்டுருச்சு. இதுதான் தாக்க அம்புக்குறி, இதுதான் தாக்க அம்புக்குறி. சரிதானே? இதுதான் தாக்க அம்புக்குறி. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, பெருமானம் எது எதுக்கு தந்திருக்காங்க இப்ப எங்களுக்கு? இவரோட பெருமானத்தை சரியா -90ல தந்துட்டாங்க. இப்ப சக்கரைப்படி எது? இங்க பாருங்க, இப்ப இது வந்து சக்கரைப்படி சரியா இல்ல? அது வந்து எங்கிட்ட சக்கரைப்படி. அப்ப இது யார் எங்களுக்கு? டெல்டா H1 தீட்டா. இது யார் எங்களுக்கு? நாங்க அப்படித்தானே வளமே எடுக்கிறது, டெல்டா H2 தீட்டா. அப்ப நம்ம எழுதுவோம், கவனிங்க. எசுவின் விதிப்படி இது ரெண்டையும் கூட்டினா இது வந்து ரியாக்ஷன் எடுக்கிறேன். அப்ப -90 இப்போதைக்கு டெல்டா H1 தீட்டா சக டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா H2 தீட்டா. ரைட், தீட்டா மஸ்ட், தீட்டா கண்டிப்பா போடணும். ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்குள்ள, நியமம்னு சொல்லக்குள்ள தீட்டா போடணும், இல்லாட்டி போட தேவையில்லை. ரைட், 2014 பாஸ் பேப்பர்ல ஒரு இடத்துல எஸ்ஏல நியமம்னு சொல்லல, நியமம் போட்டவங்க எல்லாத்துக்குமே அந்த குறியீடுகளுக்கு அலகுகளுக்கு அதாவது அந்த சமன்பாடுகளுக்கு மார்க்ஸை வெட்ட சொல்லியிருக்காங்க. காரணம் நியமம் சொல்லாதனால. அதே மாதிரி சில பேப்பர்ஸ்ல அநேகமா வரும், நியமம்னு தந்து அந்த நியமம் குறியீடு போடாட்டி எழுதுற சமன்பாடை வெட்ட சொல்லி மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்ப கொஞ்சம் கவனமா இருங்க, நியமம் சொல்றாங்களா இல்லையான்னு சொல்லி. ரைட், இப்ப டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் தான் இங்க பாருங்க. டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு முத மாதிரியே தான் ஒரே மாதிரி கணக்குகள் செஞ்சு பழகக்குள்ள நம்மளுக்கு ஓகே. அதாவது வித்தியாசமான தாக்கங்கள்ல டெல்டா H2 தீட்டா மைனஸ் டெல்டா H1 தீட்டா. ரைட், இப்போ நான் கேட்கிறேன், இந்த டெல்டா H2 தீட்டாவிலையும் H1 தீட்டாவிலையும் இருக்கிறது யாரு? H2 தீட்டாவில் இருக்கிறது மெக்னீசியம் குளோரைட். நீங்க பாருங்க, நான் இப்போ எழுதுறதுக்கு மட்டும் கவனிங்க. இப்போ இது விளங்குச்சுன்னா எல்லாமே ஓகே. இதுல டெல்டா H2 தீட்டால இருக்குது மெக்னீசியம் குளோரைட் ஒரு ஆள்ட தோன்றல். அப்ப டெல்டா H தீட்டா formation of MgCl2. சரியா? சக வேற யார் இருக்கா? கார்பன் டை ஆக்சைடு. டெல்டா H தீட்டா formation of யாருட? கார்பன் டை ஆக்சைடு. வேற யார் இருக்கா? நீர் இருக்கா? இதெல்லாம் ஒண்ணு. டெல்டா H தீட்டா formation of வாட்டர் molecules, அதாவது லிக்விட். இது எல்லாத்தையும் கூட்டுறது யாருக்கு சமன்? டெல்டா H2 தீட்டாவுக்கு சமன். சரியா? இது எல்லாத்தையும் கூட்டுறது யாருக்கு சமன்? நம்மளுக்கு டெல்டா H2 தீட்டாவுக்கு சமன். இதுல இருந்து இப்ப நம்ம கழிக்க போறது கவனிங்க, டெல்டா H1 தீட்டா. அப்ப டெல்டா H1 தீட்டால யார் இருக்கா? மெக்னீசியம் கார்பனேட் தோன்றலும் HCl தோன்றலும். அப்ப டெல்டா H தீட்டா formation of யாருட? மெக்னீசியம் கார்பனேட் சக டெல்டா H தீட்டா formation of HCl aqueous. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நீங்க விளங்கணும். என்னது? இதுல HCl 2 தடவை இருக்காரு சமன்பாடுகளுக்கு. சரியா? சமன்பாடுகளுக்கு HCl எத்தனை தடவை இருக்காரு? எங்களுக்கு 2 தடவை இருக்காரு. ரைட், அப்ப இந்த பெருமானத்துல இப்ப கவனிங்க, இது என்னது எங்களுக்கு?
இது சமன் டெல்டா ஹெச் தீட்டா ரியாக்ஷன். இது சரியா எல்லாருக்குமே? இப்ப யார கேள்வியா கேட்கறாங்கன்னு சொல்லுங்க. யார கேள்வியா கேட்கறாங்க எங்களுக்கு? இந்த பாருங்க, நான் அதை கொஞ்சம் வட்டம் போடுறேன். கேள்வியா கேட்கறாங்க மெக்னீசியம் கார்பனேட். இதுதான் கேள்வி, சரியா? அப்ப அதை எல்வாய் மாத்த தானே எங்களுக்கு இருக்கு இப்ப. அப்ப ரியாக்ஷன் தந்து இருக்காங்க. இங்க பாருங்க, நான் ஒவ்வொரு அமைப்பையும் சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு யார் யாருன்னு சொல்லி. இங்கன இவரோட பெருமானம் என்னன்னு எங்களுக்கு தெரியணும், இவரோட பெருமானம் தெரியணும், இவரோட பெருமானம் தெரியணும், இவரோட பெருமானம், அதாவது தந்திருக்கணும், இல்லாட்டி கேள்வி செய்யறாது. இவரோட பெருமானம் தந்திருக்கணும். தந்தாங்களா இல்லையா? தந்தாங்க தானே எங்களுக்கு. ரைட். டெல்டா ஹெச் தீட்டா அது -90 தந்திருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 800 தந்திருக்காங்க. இது வந்து 617 70 அப்படி ஒரு பெருமானம் தந்திருக்காங்க. இவருக்கு வந்து -394 தந்திருக்காங்க. இவருக்கு -286 தந்திருக்காங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு மெக்னீசியம் கார்பனேட் எல்வாய் மாத்தினீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? மெக்னீசியம் கார்பனேட் கூடிய தோன்றல் வெப்புளுரை மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம். ரைட். இந்த மெத்தட் வரைக்கும் எழுதி சரியா இருந்தா அடுத்த வேலை எல்லாமே மேக்ஸ் ஒன்று தான். என்னது? கணக்கு எழுதி அந்த பிரதியிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயம், இது எழுதுறதுக்கு தானே மார்க்ஸ். இங்க பாருங்க, இப்ப நான் மார்க்ஸ் சுட்டி காட்டின உங்களுக்கு யார் யாருக்கு மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லி, இதுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எஸ்சி நிதி எழுதுறதுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ஆனா இது எக்ஸாம்ல எழுதணும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், தவறு விடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸுக்கு அமைவா நீங்க என்ன செய்யணும்? சப்ஸ்டிடியூட் பண்ணணும் பெருமானங்களை. தந்த பெருமானங்களை அலகுகளோட எழுதி என்ன செய்யணும்? கிலோ ஜூல் மூல் மைனஸ் பண்ணு அழகா அதுக்கு பிரதியிட்டு காட்டணும். இறுதி விடைய அலகுகளோட எழுதணும் சுருக்கி. அதுக்கு மார்க்ஸ். அந்த 3 ஸ்டெப்ஸுக்கு தான் மார்க்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு. ரைட். சரி, அப்ப இது எழுதி எடுங்க. இது எழுதி எடுங்க. நான் இன்னொரு கணக்கு ஒன்று தரேன். இங்கனையும் கவனிச்சீங்கன்னா சரி, இப்ப இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. இங்கனையும் கவனிச்சீங்கன்னா இது எல்லாமே விளைவுகள், இது எல்லாமே தாக்கிகள். முதல் சொன்ன மாதிரி எம்சிக்யூ மெத்தடுக்கு இது சரியா வரும். சரியா? இது விளைவுகள், இது தாக்கிகள். விடைகளை கொஞ்சம் டைப் பண்ணி போடுங்க. அதுக்கு -1056 போட்டிருக்காங்க. செஞ்சுட்டா டைப் பண்ணி விடைகளை போடுங்க. சரி, இப்ப நான் ஆல்மோஸ்ட் இந்த சகன வெப்ப உலோரை, சரி, இந்த நியம தோன்றல் வெப்ப உலோரைக்குரிய கேள்விகளை செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப நான் சொன்னேன் தானே, இது வந்து இப்ப ஃப்ரீ கிளாஸஸ் போகுது. இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிளாஸஸ் இருப்பேன். அடுத்த கிளாஸ் ஆகும் நான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான் செய்யறது இதுல. ரைட். இப்போ பேமெண்ட் ஆன்லைன்ல யாருக்குமே நான் பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லலை. எந்த வெப்சைட் ஒன்று லான்ச் பண்றேன் இப்போ நான் நெக்ஸ்ட் வீக்ல மாதிரி. அது ஓகே ஆயிரும். இப்போ வெப்சைட் டெவலப் பண்ணி முடிஞ்சு நிரோஷன் கெமிஸ்ட்ரி டாட் டெல்கின்னு சொல்லி www.niroshankemistry.delki சொல்லி அந்த வெப்சைட் வந்ததுக்கு அப்புறம் ரைட் உங்களுக்கு பேமெண்ட்க்குரிய கிளாஸஸ் நடக்கும். அப்போ அந்த நேரம் அந்த வெப்சைட் பத்தியான அவ்வளோ டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஜூம் கிளாஸ்ல வந்து ஒரு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி நீங்க கிளாஸஸ் அக்சஸ் பண்றது, அதே மாதிரி டியூட்டை எப்படி நீங்க அந்த வெப்சைட் மூலமா டெலிவரி எடுத்துக்கிறதுக்கு, அதாவது ரிக்வெஸ்ட் பண்ண போடுறது, ஆன்லைன்ல நீங்க எப்படி பேமெண்ட் மெத்தட் எல்லாமே போட போறீங்கன்னு சொல்லி, அப்புறம் அதுக்கப்புறம் வெப்சைட் மூலயமா மட்டும் தான் கிளாஸஸ் நடக்கும். அப்போ நான் லிங்க் வந்து இப்போ நான் ஃப்ரீ லிங்க் வந்து குரூப்ஸ்ல போடுறது தானே, அப்படி போட மாட்டேன். வெப்சைட்ல தான் நீங்க அவ்வளோ லிங்கையும் எடுக்க வேண்டி வரும். ரைட். அப்போ அந்த வெப்சைட் ஒரு 2-3 டேஸ்ல கொஞ்சம் டெவலப் பண்ண இருக்கு. 2-3 டேஸ்க்குள்ள வெப்சைட் இப்போ ஓகே ஆயிரும், லான்ச் பண்ணிடுவேன்னா. ஆஃப்டர் தட் நான் உங்களுக்கு பேமெண்ட் கிளாஸஸ் பத்தி சொல்றேன். அதுக்காட்டி நாங்கள் இந்த கிளாஸ் இப்படியே நார்மலா செஞ்சுக்கிட்டு போவோம். அதுக்காட்டியும் கேள்வி எழுதிக்கிட்டு போவோம். ஆஃப்டர் தட் டியூட் நான் உங்களுக்கு அனுப்பி டியூட் மூலமா உள்ள கேள்விகளை, அப்போ கேள்வி எழுதுறதுக்குரிய நேரம் வந்து கொஞ்சம் நான் ஆன்லைன்ல குறைப்பேன். குறைச்சி நம்ம கிளாஸஸ் செய்வோம். சில நேரம் நான் செய்யற லைவ் பிசிக்கல் கிளாஸஸ், அதாவது இங்கே வண்டரோல் மேக்ஸ் அகாடமியில் செய்யற
எல்லா பெட்ஜுக்கும் செய்கிற 27, 26, 28க்கு செய்கிற அவ்வளோ கிளாஸையுமே நான் உங்களுக்கு ஆன்லைனில் கொடுப்பேன். ரைட். அப்போ பயாலஜிலேருந்து கெமிஸ்ட்ரிலேருந்து எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு ஆன்லைனில் எடுத்துக்கலாம். ரைட். அப்போ அதை எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன். அப்போ நான் இந்த செஷனை இன்னைக்கு முடிக்கிறேன். ரைட். அடுத்த கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு இதுல இன்னும் இருக்கு தோன்றல் வெப்பலுரை கேள்விகள் இன்னும் செய்யலாம், நிறைய உதாரணம் செய்யலாம். ஒரு 4-5 உதாரண கணக்குகள் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் தியரியை பிடிச்சிக்கிறதுக்கு. அப்புறம் நாங்க பாஸ் பேப்பர் மற்ற மெத்தட்லாம் செய்ய இன்னமுமே நியம தோன்றல் வெப்பலுரை கேள்விகள் எங்களுக்கு ஓகே ஆகும். டியூட் எடுத்ததுக்கு அப்புறம் டியூட்ல நிறைய கேள்விகள் உங்களுக்கு அதுல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா பேசிக் ஐடியா கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த 4-5 கேள்விகளை விளங்கப்படுத்தி தான் இருக்கேன். அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு சந்திக்க போறது வந்து நியம தகன வெப்புலுரையோட. அப்ப தகன வெப்புலுரைக்குரிய ஒரு 5-6 கேள்விகள் எழுதி நம்ம அந்த தியரி கிளியர் பண்ணிக்கோம். ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம்.